நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தாலின் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 15/8/2026 சனிக்கிழமை, ஆடி மாதம் 30ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வழிபட வேண்டும். திதி, வார, யோக, கரண, நட்சத்திர தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லுங்கள். இன்றைய நாளுக்கான திதி இன்று இரவு 8:35 வரை திருத்தியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 7:01 வரை பூரம், பின்பு உத்திரம். நாம யோகம் இன்று காலை 11 வரை சிவம், பின்பு சித்தம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 7:01 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். கரணம் இன்று காலை 8:59 வரை தைத்துலம், பின்பு இரவு 8:35 வரை கரசை, பின்பு வணிசை. சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை. இன்று காலை 7:01 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை 6 முதல் 7:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, இரவு 7:30 முதல் 9 மணி வரை. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர். சூரிய உதயம் காலை 6:04. தக்ஷணாயனம் ருத்து கிரீஷ்ம ருத்து. கிரக நிலைகள்: மிதுனத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், கடகத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், புதன், குரு பகவான். சிம்மத்தில் ஸ்ரீ கேது பகவான், கன்னியில் ஸ்ரீ சுக்கிர பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமத்தினுடைய ராசி மகர ராசி. அந்த அன்பர்கள் சந்திர பகவானை வணங்குவது, காயத்ரி மந்திரம் பாராயணம் செய்வது சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கத்தை குறைக்கும். இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ நரசிம்மருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர மன நிம்மதி உண்டாகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? நாட்டிய பயிற்சி மேற்கொள்வதற்கு சிறந்த நாள். கட்டிட பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். சோலை பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற நாள்.
இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 10:28 முதல் 12:09 வரை மேஷ லக்னம், 12:10 முதல் காலை 2:03 வரை ரிஷப லக்னம், 2:04 முதல் 4:05 வரை மிதுன லக்னம், காலை 4:10 முதல் 6:21 வரை கடக லக்னம், 6:22 முதல் காலை 8:27 வரை சிம்ம லக்னம், 8:28 முதல் காலை 10:27 வரை கன்னி லக்னம், 10:28 முதல் மதியம் 12:27 வரை துலாம் லக்னம், 12:28 முதல் மதியம் 2:33 வரை விருச்சக லக்னம், 2:34 முதல் மாலை 4:45 வரை தனுசு லக்னம், மாலை 4:46 முதல் 6:51 வரை மகர லக்னம், 6:52 முதல் 8:45 வரை கும்ப லக்னம், இரவு 8:46 முதல் 10:27 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்தால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், அஷ்ட ஐஸ்வர்ய பலம் உண்டாகும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னருள்தா என்று வழிபட வேண்டும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை சூரிய பகவான் ஹோரை, காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. வேலும் மகிழும் துணை. திடீர் பணவரவு அதிகரிக்க வீட்டை சுத்தமாக வைத்திருத்தல், பச்சை கற்பூரம் அல்லது ஏலக்காய் வைத்து வழிபாடு செய்வது, குல தெய்வத்தை மனதார வேண்டுவது போன்ற ஆன்மீக விஷயங்களையும் வாஸ்து முறைகளை பின்பற்றினாலே வீட்டிற்கு திடீர் பண வரவு அதிகரிக்கும். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிகவும் பிரமாதமான நாளாக இருக்கும். அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம். உங்களிடம் நல்லதொரு சக்தி வெளிப்படுங்க, ஆற்றல் அதிகரிக்கும், நம்பிக்கையும் கூடுதலாக காணப்படலாம். இன்றைய நாள் வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இருக்கிறது. உங்களுடைய கடந்து வந்த பாதைகளை நினைத்தால் உங்கள் மனதில் சில வருத்தங்கள் ஏற்பட்டாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் யாவும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வாக கூட அமையுங்க. மனநிலையில் தன்னம்பிக்கை வாய்ந்தவராக காணப்படுவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அபாரமான முயற்சிகள் காரணமாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வேலைகளில் ஈடுபடுவீர்கள். மிகுந்த ஒரு திறமைசாலிகள் என்கிற பெயரும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ராசியின்படி இன்றைய நாள் நீங்கள் பணியிடங்கள்ல சக பணியாளர்களை விட முன்னணியில் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய செயல்களே பெரிதும் போற்றி பாராட்டத்தக்கக்கூடிய வகையில் காணப்படுங்க. இதனால் உங்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும், வேலையில் ஈடுபாடு காணப்படுங்க. ஆர்வத்தோட சில விஷயங்களில் ஈடுபடுவீங்க. மற்றவர்களுடைய செயலுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்கிற வைராக்கிய குணம் உங்களை திறமையாக செயல்பட வைக்கப் போகிறது. பெரியவர்களுடைய நல்ல கருத்துக்களும் ஆலோசனைகள் இன்றைய நாள் உங்களுக்கு கை கொடுக்கும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவை பூரணமாக பெறக்கூடிய நாள். பணியிடங்களில் ஏற்பட்ட சில சண்டை சச்சரவுகள்லாம் விலகிவிடும். நீண்ட நாளுக்கு பிறகு மன புத்துணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். இன்றைய நாள் உங்கள் துணையினுடன் நல்ல நட்பான ஒரு உறவு முறையை கொண்டிருப்பீர்கள். உங்கள் துணையிடம் வெளிப்படையாக மகிழ்ச்சிகரமான உணர்வுகளையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய நாள். காதலிக்கக்கூடியவர்களுக்கு மனநிலையில் நல்ல நிம்மதியும் சந்தோஷமும்
கூடுதலாகவே காணப்படுங்க. உங்களுடைய இருவருடைய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல இணக்கம் இருக்கும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வீர்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை பற்றிய சில ஆலோசனைகளை இருவருமே மேற்கொள்வீர்கள். வெளிப்படையாக இருப்பதால் எந்த ஒரு விதத்திலும் உங்களுக்குள் பிரச்சனைகள் காணப்படாது. உணர்வுகளை ஒருவருக்கொருவர் மதித்து நடப்பீர்கள். இன்றைய நாள் நிதி நிலைமைகள் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல பலன்களாகத்தான் இருக்கிறது. சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுங்க. பண ரீதியாக பணவரவு தாராளமாக இருக்கிறது. சேமிப்பதற்குண்டான வாய்ப்புகள் சற்று அதிகம்தான். மற்ற நாட்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைய நாளில் தன வரவுகள் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருப்பதால் தேவைகளுக்கு போக மீதமுள்ளதை சேமித்து வைப்பதற்குண்டான வழிவகைகளை சிந்திப்பீர்கள். பூர்வீக சொத்து வகையில் பணவரவுகள் ஏற்படலாங்க. முதலீடு செய்திருந்த பணத்தையும் கூட மீண்டும் பெறுவதற்குண்டான அமைப்புகள் இருக்கிறது. கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் எல்லா விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மேஷராசி அன்பர்களே, மூத்த சகோதரர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். சமூக வேலைகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். உயர்ந்த அந்தஸ்தில் காணப்படுவீர்கள். வாழ்க்கையினுடைய முறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாக்குங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள். நீண்ட நாள் விருப்பங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சனிக்கிழமை தினத்தில் நவகிரக வழிபாடு செய்வதோடு வீட்டில் பச்சை பதிகம் என்னும் பாடல்களை பாடிவர கிரக தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும். ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடுக்கு ஏற்ற நாளும் கூட. ஆக உயர் அதிகாரிகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமைய பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களை அபிவிருத்தி செய்வதற்குண்டான சிந்தனைகள் சற்று அதிகமாகத்தான் இருக்குங்க. தாய் வழி தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுவார்கள். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படுவீர்கள். எண்ணிய காரியத்தை திறம்பட முடிக்கக்கூடிய நிலையும் உண்டு. ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய கருத்துக்கள் மன நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் முன்னேறி செல்வதற்கு மிகவும் உதவிகரமாக காணப்படுங்க. முயற்சிகள் மேம்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்றைய நாள் உங்களிடம் நல்ல ஒரு ஆற்றல் சக்தி வெளிப்படக்கூடிய நிலையில் ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். துடிப்பான மனநிலை என்பது காணப்படுங்க. அது உங்களுக்கு ஒரு ஸ்திரமான ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடியதாக இருக்கும். ஸ்திரம் என்றால் நிலையானது என்று பொருள். ஆக ஆரோக்கியத்தை திறம்பட தக்க வைத்துக் கொள்வீர்கள். எல்லா விதமான செயல்களும் உங்களுக்கு கை கொடுக்குங்க. இந்த நாளுக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் குரு ஓரையில் சொத்து சுப நிகழ்ச்சிகள், அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. சுக்கிர ஓரையில் படம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது. சந்திர ஓரையில் கல்வி தொடர்பாக செயல்படுங்கள். புதன் மற்றும் குரு செவ்வாய் ஓரையில் தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுபத்தை உண்டு பண்ணித்தரும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். மற்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மன மகிழ்வை உண்டாக்கி தரும். பரணி நட்சத்திரக்காரர்களை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விருப்பமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் சந்தோஷமும் எல்லாவிதமான சௌபாக்கியங்களும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். உணர்வுகள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். உள் உணர்வின் மூலம் சில காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். மற்றவர்கள் சொல்லாமலேயே உங்கள் மனதில் தோன்றக்கூடிய ஆழ் மனதின் விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. மேல் மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை கைவிட்டுவிட்டு ஆழ் மனதில் என்ன விதமான கருத்துக்கள் உங்கள் மனதில் தோன்றுகிறதோ அவற்றையே முயற்சித்து பாருங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். இன்றைய நாள் பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை நீங்கள் பூரணமாக பெறுகிறீர்கள். இன்றைய நாள்ல புது நண்பர்களுடைய சந்திப்பு நிகழலாங்க. உங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு திறமை அதிகரிக்கும். வெளிநபர்களோடு மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு நாள் என்றே சொல்லலாம். புது நபர்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகத்தான் காணப்படுகிறது. நட்பு வட்டாரங்கள் விரிவடையுங்க. வெளியிடங்களில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை சற்று கூடுதலாக இருக்கும். இன்றைய நாள் உங்களை கௌரவப்படுத்தக்கூடிய விதமாக சில விஷயங்கள் நடக்கலாம். வேலையில சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்கள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். தனித்திறமைகள் மூலம் செயல்களில் ஏற்றம் பெறுவீர்கள். வேலைகளை குறிச்ச நேரத்துல ரொம்பவே திறமையாகவும் சிறப்பாக செயல்பட போறீங்க. தொட்ட காரியங்களை சரியான நேரத்தில் முடிக்கிறதுனால உங்கள் மீதான நம்பிக்கை சற்று கூடுதலாகவே இருக்குங்க. வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் நல்ல ஒரு நிலை அமைப்பு இருக்கிறது. உடன் பணி செய்யக்கூடிய மற்ற உத்தியோகஸ்தர்கள் அதாவது ஊழியர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். மனம் விட்டு மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்துவீர்கள். மற்றவர்கள் பேசக்கூடிய விஷயங்களையும்
மனதார கேட்டுக்கொண்டு அதன்படி செயல்படுத்தக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் அனுசரணையாக நடந்து கொள்வதால் வேலையில் சிறப்பான ஒரு வளர்ச்சி காணப்படுங்க. குடும்பத்துல பொருட்சேர்க்கை என்பது அதிகமாகத்தான் இருக்கும். விரும்பின பொருட்களை வாங்கி மகிழ்வது, அதே போல புதிய பொருட்கள் வாங்கணுன்ற பேராவல் அதிகமாக இருக்குங்க. வேளாண்மை சம்பந்தமான வேலைகளில் ஈடுபாடு கூடுதலாக இருக்கும். இணையம் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள்லாம் உருவாக்கி கொள்வீர்கள். இணையம் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வருவதற்கும் வருமானம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் துணையிடம் இன்றைய நாள் ரொம்பவே சகஜமாக நடந்து கொள்வீர்கள். அன்பு வெளிப்படுத்துவீங்க. அவர்கள் தவறுகளை செய்திருந்தாலும் கூட அவற்றை பெரிதுபடுத்தாமல் மன்னித்து போகக்கூடிய போக்கு உங்களிடம் வெளிப்படலாங்க. தொட்டதெல்லாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக நீங்கள் நினைத்ததற்கு மேல் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம். உங்களுடைய ராசிப்படி நல்ல புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய நாள். அதிகமான சேமிப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கிறது. வண்டி வாகனத்தை பராமரிப்புக்குண்டான செலவுகளையும் செய்வீர்கள். வீட்டை அலங்கரிப்பீர்கள். புத்தம் புதிய ஒரு வீட்டினுடைய அமைப்பு தோற்றம் எப்படி இருக்குமோ அதே போல நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தையும் மாற்றி அமைப்பீர்கள். புது பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். பணியிடங்கள்ல பதவி உயர்வு ஏற்படுறதுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கை மிக தரமானதாக உயர்வானதாக இருக்குங்க. வாழ்க்கை தரத்தை அதிகரித்துக் கொள்வீர்கள். ரிஷபராசி அன்பர்கள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். சகஜமான ஒரு அணுகுமுறை காரணமாக இன்றைய நாள் ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. மனநிலை நன்றாக இருந்தால் உடல் நலமும் நன்றாகத்தான் இருக்குங்க. ஆக வேகம் எடுப்பீர்கள். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. மற்றவர்களுடைய வேலைகளை கூட நீங்கள் கூடவே இருந்து முடித்து தரக்கூடிய ஒரு மன அமைப்பு, உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இவையெல்லாம் கூடுதலாக காணப்படுங்க. புதிய முதலீடுகள் மூலம் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் இருந்த தடை தாமதங்கள்லாம் குறைய பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சிகரமாக இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கை கொடுக்கலாங்க. திருமணமானவர்களுக்கு நல்ல புரிந்துணர்வு இருக்கும். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்கள் துணையிடம் நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்துறதோட நீண்ட காலத்திற்கு பிறகு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு பெறக்கூடிய வகையில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் அமையுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெறுவீர்கள். ஆசிரியர்கள் பாராட்டக்கூடிய விதமாக உங்களுடைய கல்வி அமைப்பு என்பது இருக்குங்க. கல்வித்துறையில் மேன்மையாக வருவதற்குண்டான வழிமுறைகளை பல நிலைகளில் கலந்து ஆலோசிப்பீர்கள். ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ராசியின் படியும் கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி சிறப்பான பலன்களும் நவ கிரகங்களுடைய நல்லருளும் புரணமாக இருக்கிறது. சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு செய்து பாருங்கள். கண் திருஷ்டி, அதாவது மற்றவர்களுடைய தீய பார்வையின் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய சில இடர்பாடுகள் நீங்க வேண்டுமானால் 27 மிளகு எடுத்து நீல நிற துணியினால் மூட்டைகளாக கட்டி தூய நல்லெண்ணெய் இட்டு அதன் பிறகு நீங்கள் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் உண்மையிலேயே உங்களுடைய குடும்பத்திற்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் ஸ்ரீ கால பைரவர். எந்த விதமான தீங்கும், கண் திருஷ்டிகளோ மற்றவர்களுடைய பொறாமையான எண்ணங்களோ தீய எண்ணங்களோ கருத்துக்களோ உங்களிடம் வராது. ஆக உங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ காலபைரவர். அவரை வழிபடுங்கள், நன்மைகளை உண்டாக்கும். ராசிக்கான சுபஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். சுபஹோரைகள் குரு சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாங்க. சுக்கிர ஓரையில புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். சீக்கிரமாக குணம் நலம் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கான அதிபதி சுக்கிர பகவான். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை ஈடுபாடு அதிகரிக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகம் சம்பந்தமான காரியங்கள்ல பொறுப்பும் சற்று அதிகாரமும் கூடுதலாக இருக்குங்க. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவதற்கு சில நேரங்களில் திறமைகளை வெளிப்படுத்தினால் மட்டுமே இவை சாத்தியமாகும். உங்கள் பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் மற்றவர்கள் மனதில் பதியும்படியாக உங்களுடைய செயல்கள் அமைய வேண்டியது முக்கியம். இன்றைய நாள் சற்று ஏமாற்றமான நாளாகத்தான் இருக்குங்க. இன்றைய நாள் அவ்வளவு எளிதாக முன்னேற்றங்கள் கிடைக்காது. சில நேரங்களில் பின்னடைவுகள் கூட ஏற்படலாம். எதுவாக இருந்தாலும் சூழ்நிலைகளை பக்குவமாக சமாளித்து விடுங்கள். சில நேரங்களில் கட்டுப்பாட்டை இழக்கக்கூடிய அமைப்பிற்கு கோபகுணம் என்பது அதிகமாக ஏற்படலாம். உணர்ச்சி வசப்படுவீர்கள். உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் யார் என்பது கூட கண்கள் மறைக்குங்க. ஆக பிறருடைய குணநலன்களும் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போலும் சூழ்நிலைகளுக்கு உணர்ந்து பேசுதல் வேண்டும். வழி தவறி சென்ற ஆட்டுக்குட்டி போல மாட்டிக்கொள்ளாதீர்கள்.
எதை செய்தாலும் தீர்க்கமாக சிந்தித்துதான் பொறுமையுடன் முடிவெடுக்க வேண்டுமே தவிர அவசர கோலத்தில் அழித்தெளிப்பது போல எந்த விதமான முடிவுகளையும் எடுக்காதீர்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு பழகிக் கொள்ளுங்கள். கோபத்தில் எழுபவன் நஷ்டத்தில் உட்கார்வான் என்பார்கள். ஆக உங்களுடைய முன்கோப குணமே உங்களுக்கு எதிராக மாறிவிடலாம். ஆக பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள். வேலை நிமித்தமாக மேலதிகாரிகளுடைய செயல்திறன்ல திருப்தி அடைய மாட்டீங்க. உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாங்க. வேலைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கு அதிகமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். போட்டி நிறைந்த இந்த காலகட்டத்தில் வேலைகளில் இருக்கக்கூடிய சில சங்கடங்களை நீங்கள் சமாளித்துதான் தீர வேண்டியிருக்குங்க. தொழில் நிலைகள்ல திருப்திங்கிறது உங்களுக்கு அவ்வளவு எளிதாக காணப்படாது. செய்த வேலைகளை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் என்கிற எண்ண அமைப்பு இருக்கலாம். நீங்கள் நினைத்தது போல அந்த காரியங்கள் முடியும் வரையில் ஓய மாட்டீர்கள். இது உங்களுக்கு சில நேரங்கள்ல மன வருத்தத்தை ஏற்படுத்தலாங்க. எவ்வளவு முறைகள் செய்தாலும் அதனுடைய இறுதியான ஒரு வடிவமைப்பு வரும் வரையில் அதை திரும்ப திரும்ப செய்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். வேலைகளை கையாளும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும். சில செயல்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தையும் கூட கொடுக்கலாங்க. உத்தியோகத்துல மற்றவர்களுடைய செயல்களை பற்றி விமர்சிக்காதீர்கள். இந்த நாள்ல குறையாக இருந்தாலும் நிறையாக இருந்தாலும் கண்டு கொள்ளாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. அறிவியல் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். விஞ்ஞான துறையில் பணிபுரிபவர்களுக்கு அல்லது அறிவியல் சம்பந்தமாக இயற்கையாக சில விஷயங்களை ஆராயக்கூடியவர்களுக்கு நல்ல பதில்கள் கிடைக்குங்க. அறிவியல் சம்பந்தமான முன்னேற்றத்திற்குண்டான புத்தகங்களை வாங்கி வைப்பீர்கள். பெரியவர்களுடைய நிபுணர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு மன மகிழ்வை ஏற்படுத்தி தரும். இன்னும் அதீதமான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் என்பது கூடுதலாகவே காணப்படலாம். இந்த நாள்ல புது நபர்களுடைய அறிமுகமும் கூடுதலாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில இருந்து இன்னும் அதிக லாபம் பெறுவதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி கலந்தாலோசிப்பீர்கள். மாணவர்களுக்கு மேற்கல்வி உயர்கல்வி தொடர்பாக இருந்த சில குழப்பங்கள்லாம் குறையுங்க. உள்நாட்டில் தொடர்வதா வெளிநாடுகளில் தொடர்வதா என்கிற போக்கோடு செயல்பட்டு கொண்டிருந்த மாணவர்களுக்கு ஒரு நல்லதொரு முடிவினை எடுப்பீர்கள். வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரக்கூடும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். வீட்டில் நடக்கக்கூடிய மங்களகரமான விசேஷங்களுக்கு நீங்கள் முன்னின்று வழி நடத்துவீர்கள். ராசிநாதனான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில், அதாவது இளைய சகோதரர்கள் ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். ஆக கிரக நிலைகளினுடைய சஞ்சாரம் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகவே காணப்படுகிறது. எதையுமே அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். தெரியாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். வெளியிடங்களிலும் சரி, உங்களை பற்றிய சில குறைகளோ அல்லது விமர்சனங்களோ எழுந்தால் அவற்றை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுவது நல்லது. பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்யலாம். சரியான மருத்துவரை அணுகி நீங்கள் கவனிப்பது நல்லது. பணத்தை கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் கையாள வேண்டும். இன்றைய நாள் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையினுடனான பேச்சில் வாய் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாங்க. இருவருக்குமான ஒற்றுமை என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும். காதலிப்பவர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. உங்கள் இருவருக்குள்ளும் வேற்றுமை எண்ணம் வந்து விடலாங்க. ஆக குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுடைய காதல் மலரும். நட்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு நட்பு ரீதியான பிரச்சனைகள்லாம் குறையுங்க. இன்றைய நாள் பண இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பல நிலைகள்ல வண்டி வாகன பயண நேரங்களிலும் இழப்பு ஏற்படலாம் அல்லது வீண் விரயங்கள் உண்டாகலாம். தாயினுடைய உடல் நலம் பற்றிய கவலைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்குங்க. பணத்தை கவனமாக சேமிப்பதற்கு முயற்சியும் செய்யுங்கள். இன்றைய நாள் பல்வலி காணப்படலாங்க. பல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் இனிப்பான உணவு வகைகள், சாக்லேட் போன்ற ஐஸ்கிரீம் சம்பந்தமான உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ராசிக்கான சுபஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். சுபஹோரைகள் புதன் ஓரையில் முயற்சிகள் செய்யலாம். கல்வி தொடர்பாக வீடு கட்ட, தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. நிலம் சம்பந்தமான செயலுக்கும் புதன் ஓரை மிக மிக ஏற்றது. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் துவங்கலாம். நல்லதே நடக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் குறையுங்க. காலதாமதம் இல்லாமல் நீங்கள் நினைத்த வேலைகள் அனைத்துமே மிக சிறப்பாக நடக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் உங்களால் மற்றவர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய நிலைக்கும் இருக்கிறது. ஆக குடும்பத்தில் ஒற்றுமை என்பது கூடுதலாகவே இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி சகல விதமான நன்மைகளையும் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம நாள்.
எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று மந்தமான நாளாகத்தான் இருக்குங்க. குழப்பமான எண்ணங்கள் மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். எந்த காரியத்தை எப்படி செய்வது என்கிற புரிதல் இல்லாமல் இருக்குங்க. நீங்க அனுசரணையோடு நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். எப்பொழுதும் போல் இல்லாமல் சில வித்தியாசமான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அந்த காரியங்கள்ல ஓரளவிற்கு அனுகூலமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வுகள் ஏற்படலாங்க. எப்பொழுதும் நீங்கள் ஒரு மன கோபத்திலேயே காணப்படுவீர்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில சில சங்கடங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கலாம். ஆகவே கோப உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டால் ஓரளவிற்கு நல்ல பலன்கள் ஏற்படுங்க. கோபத்தில் எழுபவன் நஷ்டத்தில் உட்காருவான் என்பார்கள். ஆக இன்றைய நாள் வேலையில நீங்கள் காட்டக்கூடிய சில உணர்ச்சிகரமான ஒரு செயல்பாடுகள் காரணமாக மற்றவர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை இழப்பார்கள். ஆக பணி வளர்ச்சியில் சில பாதிப்புகள் ஏற்படலாங்க. வேலை நிமித்தமான சில கடுமையான வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். மற்றவர்களுடைய காரியங்களை சேர்த்து செய்வது போன்ற சூழ்நிலைகள் இருக்குங்க. வேலை பளு காரணமாக திணறக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஆக வேலை செய்வதற்கு முன்னர் நன்றாக சிந்தித்து ஒரு முன்கூட்டியே சில திட்டங்களை வகுத்து செயல்பட்டால் காரியங்கள் கைகூடி வரும். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இவை மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையுங்க. எல்லா விதமான செயல்களையுமே திட்டமிட்டு செய்யுங்கள். அதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு இன்றைய நாள் நல்லது. உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகள்ல மாற்றமான வாய்ப்புகள்லாம் ஏற்படலாங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாகத்தான் இருக்கணும். அவசரப்படாதீர்கள். உங்களுக்கு எதிராக கூட ஒரு சில முடிவுகள் வரலாம். ஆக எதிர்பார்த்த அளவிற்கு காரியங்கள் நடக்குமா என்றால் அது சந்தேகம்தான். ஏனென்றால் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் இருப்பதால் உங்களுடைய வேலைகள்ல காலதாமதங்கள் இருக்குங்க. பிறருடைய விஷயங்கள்ல அதிகமாக தலையிடாமல் தாமரை தண்ணீர் போல இருப்பது நல்லது. அதாவது ஒட்டியும் ஒட்டாமல் உங்களுடைய பேச்சுக்களை வைத்துக் கொள்ளுங்கள். அதிக ஈடுபாடு காட்டாதீர்கள். தந்தையிடம் தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பாலின மக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்துதான் செயல்பட வேண்டும். மற்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஓரளவிற்கு உதவி புரியலாமே தவிர அதிகமான ஒரு ஆர்வத்தோடு செய்து எந்த பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இந்த நாள் நண்பர்களுடைய பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்திலும் சரி வெளியிடங்களிலும் உணர்ச்சி வசப்படாமல் கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருந்தால் உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் அப்படியே இருக்குங்க. காதல் உறவில் வசப்படக்கூடியவர்களுக்கு மோதல் ஏற்படுறதுக்குண்டான ஒரு நிலை இருக்கு. ஆக உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள். சில நேரங்கள்ல உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுவதற்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியங்க. யாரை பற்றியும் எந்த விதத்திலும் விமர்சனங்கள் செய்வதோ அல்லது பிறருடைய செயலுக்கு குற்றம் குறைகளை கண்டுபிடிப்பதோ கூடாது. பதவி உயர்வும் சரி, அதனால வரக்கூடிய பணவரவு இது போன்ற சில வாய்ப்புகள்லாம் இழக்கிறதுக்குண்டான ஒரு நிலை இருக்கு. கிரக அமைப்பு படி சில விஷயங்கள் தாமதமாகத்தான் நடக்குங்க. இதை புரிந்து கொண்டால் உங்களுக்குள் எந்த விதமான மன போராட்டங்கள் இருக்காது. ஆக கிரக அமைப்புகள் தான் உங்களை ஆட்சி செய்கின்றன என்கிற புரிதலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் சில நேரங்களில் பண வரவு குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. இது உங்களுக்கு சில நேரங்களில் கவலைகளை ஏற்படுத்தும், வருத்தத்தை அதிகப்படுத்தும். பிள்ளைகள்னால எந்த விதமான பயனும் இருக்காது. தேவையற்ற வெளி விஷயங்கள் விவகாரங்கள்ல தலையிடாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது நல்லது. ஆக கடகராசி அன்பர்கள் குடும்பத்திலும் சரி உங்களுடைய குடும்ப உறவுகளிடத்திலும் சரி விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது நல்லது. வேகத்தை விட விவேகமே சிறந்தது என புரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு படிப்பில் ஞாபக சக்தி குறைவாக இருக்குங்க. நினைவாற்றலை அதிகரித்து கொள்வதற்குண்டான சில உணவு முறைகளில் மாற்றம் செய்யுங்க. வீட்டில் பெரியவர்களோட சிறிது நேரம் மனம் விட்டு பேசுறது குழப்பத்திற்கு ஒரு நல்லதொரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதாலும் மன ஆறுதல் பெறுவீர்கள். உங்களுடைய ராசிப்படி ஆரோக்கியம் என்பது குறைவாகத்தான் இருக்குங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். கண் பார்வை கோளாறுகள் உண்டாகலாம். பல் சம்பந்தமான சில இன்னல்களையும் சந்திக்க வேண்டியிருக்குங்க. பற்கள் எனும் பொழுது காது தொடர்பாகவும் வலி ஏற்பட்டு நீங்களாம் கவனிக்காம விட்டீர்களே ஆனால் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டுவிடும். எச்சரிக்கையாக இருங்கள். ராசிக்கான சுபஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக உரைகள் சுப பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. குரு உரையில சுப நிகழ்ச்சிகள், சுக்கிர உரையில கல்வி பூமி சம்பந்தமான வேலைகள், அதே போல வாகனம் வாங்கக்கூடியவர்கள் கூட சுக்கிர உரையில் செய்யலாம். உத்தியோகம் சார்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர உரை நல்லது. இந்த தினத்தை விட்டுவிட்டு உங்களுக்கு சௌகரியமாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கக்கூடிய நாளில் வண்டி வாகனங்களை சுக்கிர உரையில் வாங்கி பாருங்கள். அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி செல்வீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களை விவாதங்களை தவிர்க்க வேண்டும்.
ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். இறை வழிபாடு செய்வது, நவகிரக வழிமுறைகளை மேற்கொண்டால் நல்லது நடக்கும். ஸ்ரீ ஆஞ்சநேயரை 9 முறை வலம் வாருங்கள். நவகிரக தோஷங்கள் விலகி மகிழ்ச்சி உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக தொடங்குகிறது. உங்களுடைய நட்பான ஒரு அணுகுமுறை காரணமாக இன்றைய நாள் வெற்றியை கொண்டாடி மகிழ்வீர்கள். இதுநாள் வரையில் சரிவை சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு மாற்றமான சூழ்நிலைகள், நல்ல ஒரு அபரிமிதமான பலன்கள், வெற்றி பெறக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். செயல்களில் உங்களுக்கு துரிதமாக இருக்கும். நேரத்திற்கு ஏற்றாற்போல் சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். உங்கள் மீதான தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. மனச்சோர்வை போக்கி மன வலு பெறுவதற்குண்டான விஷயங்களை ஈடுபடுங்க. மூச்சு பயிற்சி, தியானம் செய்யும் பொழுது மனதில் இருந்த சில கஷ்டங்கள், கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாமே நீங்கிவிடும். சிம்மராசி அன்பர்களே, எந்த விதத்திலும் வருத்தப்படாமல் உங்களுடைய காரியங்களில் வெற்றி நடை போடுங்கள். தன்னம்பிக்கை நிறைந்தவராக உலகத்தில் நீங்கள் வலம் வரக்கூடிய நாள். ஆக வேலையிடத்தில் சாதகமான சூழ்நிலைகள் காணப்படுங்க. வேலையில நல்லதொரு விருப்பமும் அதற்கு ஏற்றபடி பலனும், எந்த அளவிற்கு ஆர்வத்தோட நீங்க வேலைகளை செய்றீங்களோ அந்த அளவிற்கு நல்ல முன்னேற்றங்கள் உருவாகுங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு முழுமையான 100% பலன்கள் கிடைப்பது என்பது நிச்சயம். ஆக தோல்விகள் இதுநாள் வரையில் இருந்திருந்தாலும், நீங்கள் சந்தித்திருந்தாலும், இதுவும் கடந்து போகும், எல்லாம் சில காலம் என்கிற வார்த்தைகளை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு வெற்றி நடை போடுங்கள். எதற்காகவும் யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை. உங்கள் எண்ணத்திற்கு ஏற்றபடி நேர்மையாக நீங்கள் நடந்து கொண்டாலே போதும். நடக்கக்கூடிய விஷயங்கள் யாவும் உங்களுக்கு சார்பாக நடக்குங்க. சனிக்கிழமை தினத்தில் நவ கிரகங்களை வலம் வாருங்கள். சிவபெருமான் வழிபாடு செய்கிறது. சிவ ஆலயங்களில் தயிர் சாதம் தானம் செய்வதாலும் சில பிரச்சனைகள், சங்கடங்கள்லிருந்து விடுபடுவீங்க. முடிந்த வரையில சனீஸ்வர பகவானுக்கு எள் கலந்த முடிச்சுகளினால் விளக்குகளை ஏற்றி வைப்பது நல்லது. அதே போல உங்களுடைய சகல கஷ்டங்கள், பிரச்சனைகள் நீங்குவதற்கு முதியவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்த வரைக்கில தான தர்மங்கள் அதிகமாக செய்து பாருங்க. ஓரளவிற்கு மாற்றங்கள் நிகழலாம். இது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்த விஷயம். செய்யும் பொழுது ஆத்மார்த்தமாக முழு நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலன் உருவாக்குங்க. திருமணமானவர்களுக்கு 100% பலன்கள் இன்றைய நாள் கிடைக்குங்க. ஏறுமுகமாகத்தான் இருக்கிறது. வீட்டில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. உங்கள் துணையிடம் நேர்மையான ஒரு அணுகுமுறையோடு செயல்படுவீங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நிலையும், கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல்கள் ஏற்படுங்க. குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக இருவருமே சேர்ந்து உழைப்பீர்கள். அதற்குண்டான பலனையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழல்கள் இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். வீட்டில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிவிடும். பெண் வீட்டாரோ அல்லது மாப்பிள்ளை வீட்டாருடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணைவருடைய வழியில் இருந்த சில கருத்து வேறுபாடான விஷயங்கள்லாம் விலக்கி ஒற்றுமை என்பது அதிகரிக்குங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்கள் உண்டாக்கலாங்க. சமூகம் சார்ந்த புதுவிதமான எண்ணங்கள் கூட உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் காரணமாக அனுகூலமான சூழல்கள் அமையுங்க. அரசு சம்பந்தமான வேலைகள்ல மட்டும் சற்று கவனமாக இருக்கணும். அரசியல் துறையில் பயணிக்கக்கூடியவர்கள், அரசு சம்பந்தமான காரியங்கள் நடப்பதற்கு எதிர்பார்க்கக்கூடியவர்கள், இந்த இரு நிலைப்பாடுகளில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது. மன நிறைவும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்குங்க. இன்றைய நாள் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குங்க. எல்லா விதமான செயல்களும் உங்களுக்கு சாதகமாகத்தான் நடக்க போகிறது. சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்குங்க. இன்றைய நாள் சேமிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு மிகவும் பயன்படக்கூடிய விதமாக இருக்கும். வண்டி வாங்க வேண்டும் என்கிற ஆசை, விருப்பம் உள்ளவர்கள் புதிதாக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இடத்திற்கு முதலீடு செய்வீர்கள். வெளி இடங்களில், கிராமங்களில் வரக்கூடிய சில லே அவுட் சம்பந்தமான இடங்களுக்கும் சில அப்ரூவல் தொடர்பான விஷயங்களையும் முக்கியத்துவம் கொடுத்து பணத்தை முதலீடு செய்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். ஆரோக்கியம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு, காதலர்களுக்கு மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். ஆரோக்கியம் தொடர்பாக மிகவும் உற்சாகமாக காணப்படுவீங்க. இந்த நாள் முழு ஆரோக்கியமாக இருக்கிறதுனால வேலையில எதிர்பார்த்தபடி எல்லா காரியங்களும் வெற்றியாகவே இருக்குங்க. தாய் தந்தையருடனான பேச்சுவார்த்தைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய். இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை உண்டாக்கி தருங்க. செவ்வாய் ஓரையில சொத்து தொடர்பாக, சூரிய ஓரையில அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மக நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குங்க. பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி ஏற்று நடப்பார்கள். பெரியவர்களுடைய ஆசைகள் மன மகிழ்ச்சி உண்டு பண்ணுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும்
அனைவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையை விரும்புவீர்கள். புதுமையான விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். இந்த நாள் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியங்க. எதிலும் விழிப்புணர்வாக இருங்க. மனதில் கவலைகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். எல்லாம் நன்றாக நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்றைய நாளை கொண்டாட போகிறீர்கள். மனதில் உறுதியும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக இருக்குங்க. உறுதித்தன்மையோடு நீங்கள் செய்யக்கூடிய நிலை காரணமாக பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பும் எல்லா விதமான வெற்றி வாய்ப்புகள் உங்களிடம் வசமாக கூடும். வானம் வசப்படும் என்பார்கள். அதுபோல இன்றைய நாள் எந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் தொடுகிறீர்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளாகத்தான் இருக்க போகிறது. வேலையில நல்லதொரு மன அமைப்பு, சேவை மனப்பான்மையோட சில வேலைகளில் ஈடுபடுவீங்க. செயல்களில் வெற்றி வாய்ப்புகள்லாம் உருவாக்குங்க. குறிப்பாக மாணவர்களுக்கு சொல்ல வேண்டுமானால் படிக்கக்கூடிய பாடங்களில் இருந்த சில குறைபாடுகள்லாம் நீங்க போகுது. ஞாபக மறதிலாம் குறையுங்க. நினைவாற்றல் பெருகும். ஹயக்ரீவர் வழிபாடு செய்யும் பொழுது படிப்புக்குண்டான தன்மைகளை நீங்க அதிகப்படுத்திக்குவீங்க. சரஸ்வதியை வழிபாடு செய்யணும். இந்த 2 விஷயங்கள் நீங்கள் அறிந்திருந்தாலும் கூட படிக்க முடியாத ஒரு ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்பை சொல்லிக் கொடுப்பது, கல்வி தானம் செய்யறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி பொருட்களை தானமாக கொடுக்கும் பொழுது தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். அதிலும் கல்விக்குண்டான கடாட்சம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. தொழில் ரீதியாக சிந்தனைகள் எப்பொழுதுமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். வளர்ச்சி குறித்த பாதையிலேயே அதிக கவனம் செலுத்துவீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். யார் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய நிலையும் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குங்க. மனநிலையில் குதூகலமும் சந்தோஷத்தோட இருப்பீங்க. கணவன் மனைவி இருவருக்கிடையே சின்ன சின்ன ஒரு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்களாங்க. ஒரு நட்பான ஒரு அணுகுமுறையை நீங்க கடைபிடிக்கும் பொழுது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் அவையெல்லாம் மறைந்து இருவருக்குள்ளும் அன்பு வெளிப்படலாம். இதனால நல்ல புரிந்துணர்வும் காணப்படுங்க. பண ரீதியாக நேர்மையான உழைப்பின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. இன்றைய நாள் நீங்கள் ரொம்ப பயனுள்ள முதலீடுகளை மேற்கொள்ளலாங்க. ஒப்பந்தங்கள் செய்வது, பேச்சுவார்த்தைகள் செய்வது, அதே போல புதிய பொருட்கள் வாங்குவது, தொழில் விஷயமாக முன்னேற்றத்திற்குண்டான சில முக்கியமான சூக்ஷமங்களையும் அறிந்து கொள்வீர்கள். சிந்தனைகள் நன்றாக இருக்குங்க. எப்படியாவது வியாபாரத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு கை கொடுக்குங்க. யோகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நிதி நிலைமைகளில் நல்ல ஒரு மேற்கூறிய ஒரு வளர்ச்சி ஏற்படுங்க. பிறருக்கு கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் கூட கடனை திருப்பி செலுத்தி விடுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்குங்க. பணத்தினுடைய தன்மைகளை அறிந்து சிக்கனமாகவும் இருப்பீர்கள். ஆக இந்த நாளில் ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருப்பது போன்ற ஒரு மனநிலை இருக்கும். ராசிக்குண்டான அமைப்பு படி எல்லா விதமான நன்மைகளையும் அதிகமாக பெறுவீர்கள். கடந்த காலங்களில் இருந்த சில பிரச்சனைகள் கூட தீர்ந்துவிடும். ஆக எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. தைரியமாக உங்கள் வேலைகளில் ஈடுபடுங்கள். அனைத்துமே சாதகமாகத்தான் இருக்கிறது. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். சுக்கிர ஓரையில் சொத்து தொடர்பாக பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லதுங்க. புதன் ஓரையில் அரசு சார்ந்த காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய கிரகத்தின் அதிபதி புதன் பகவான். புதன் பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு. சனிக்கிழமை தினத்தில் அவரை வழிபாடு செய்யும் பொழுது மேன்மையான பல நிலைகளில் உயர்வீர்கள். வாழ்க்கை தரம் உயரும். குபேர சம்பத்து பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆஸ்தன் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் அதிக வேலைகள் இருக்குங்க. வேலைகளை முறையாக திட்டமிட்டு செய்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. வேலைகள் இருக்கிறதே என்கிற கவலை வேண்டாம். திறம்பட சரியான ஒரு முறையில் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக வேலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாக்கிவிடும். உங்களுடைய நன்மதிப்புக்கு பாதிப்புகளும் ஏற்படலாம். கவனமாக இருங்க. செய்யக்கூடிய செயல்களில் பிழை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிக அனுபவங்கள் இருக்கிறது என்கிற காரணத்திற்காக கண்மூடித்தனமாக எந்த விஷயத்திலும் ஈடுபடாதீங்க. ரொம்ப விழிப்புணர்வாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கு. இந்த நாள் எவ்வளவுதான் வேலைகளை ஈடுபட்டாலும் சரிவர அங்கீகாரம் என்பது கிடைக்காது. அதற்காக மன கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அது உங்களுடைய வேலைகளை முடக்கவும் செய்துவிடும்.
உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது. ஏனென்றால் ராசிப்படி சில கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக மனக்குழப்பத்துடனே காணப்படுவீங்க. எவ்வளவு வேலைகள் செய்தாலும் அதற்குண்டான மதிப்பு என்பது கிடைக்காது. இதனால் வருத்தப்படக்கூடிய நிலையும் உருவாகலாம். இன்றைய நாள் லட்சியங்கள் அடையறதுக்கு கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துறது அவசியமாக இருக்குங்க. உற்சாகம் இல்லாத ஒரு நாளாகவே இருக்கிறது. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள், அதுதான் நல்லது. சுயமாக சிந்தித்து செயல்படுங்கள். மற்றவர்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளை கேட்டாலும் அது எந்த அளவிற்கு உண்மையானது நன்மையானது என்பதை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய மன ஆற்றலை மனோபலத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். மன வளர்ச்சிக்குண்டான விஷயங்களில் ஈடுபடுங்க. தியானம் செய்யுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க. பெரியவர்கள் சான்றோர்கள் சொல்லக்கூடிய நல்ல அற்புதமான வார்த்தைகளை கேளுங்க. இசை பயணங்கள்ல இருக்கிறவங்க உங்களுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுங்க. ஓரளவிற்கு மனக்கவலைகள் குறையுங்க. மனதை தெளிவுபடுத்தி கொண்டாலே உங்களுக்கான வேலைகள் யாவும் வெகு ஜோராக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலைகள் பலு அதிகமாக இருக்கிறதுனால மனச்சோர்வுகளும் ஏற்படலாங்க. வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்தால் மட்டுமே அதற்குண்டான பலன்களை நீங்கள் பெற முடியும். குடும்பத்தில் பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடக்கணுங்க. சில விஷயங்கள் நீங்கள் அறிந்திருந்தாலும் கூட இந்த நாள் பணிவாகவும் கனிவாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விதத்திலும் உங்களுடைய தற்பெருமை விஷயங்களை வெளிக்காட்டாதீர்கள். சமூகம் சார்ந்த வேலைகள் இருக்கிறவங்க பேச்சுவார்த்தையின் போது எச்சரிக்கையாக இருக்கணும். மக்களிடையே பேசக்கூடியவர்கள், மக்கள் பணியில் இருப்பவர்கள் கூட நிதானமான போக்கை கடைபிடித்தால் தான் நல்லது. காதல் விவகாரங்கள்ல இருவருக்குமே ஒரு தவறான புரிந்துணர்வு இருக்குங்க. ஒரு சில செயல்பாடுகள் இருவருக்குமே திருப்தியற்ற ஒரு மனநிலையிலேயே இருக்கும். புரிந்துணர்வு இல்லாத ஒரு காரணத்தின் மூலம் இருவருக்குள்ளும் கருத்து மோதல்கள் ஏற்படலாங்க. திருமணமானவர்களுக்கு வாக்குவாதங்கள் இருக்கும். சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். கருத்து மோதல்கள் கூட உருவாக்கிவிடும். ஆக இன்றைய நாள் அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வர்த்தக தொடர்பான பணிகளில் பொறுமையாக இருக்கணுங்க. முதலீடுகளை இந்த நாள் தவிர்த்து விடுங்கள். பணத்தை அதிகப்படியாக யாரை நம்பியும் முதலீடு செய்யாதீர்கள். தாய்மாமன் வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்களாங்க. இனம் புரியாத சில சிந்தனைகள் ஒரு விதமான பதற்றத்தை ஏற்படுத்தும். அனுபவ அறிவால் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள். உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் குடும்பத்துக்காக அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்குங்க. தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு மனக்கவலைகளை கூட உருவாக்கிவிடும். ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது சில நேரங்களில் பதற்றமாகவோ பரபரப்பாக செயல்படுவீங்க. இதனால நரம்பு பிரச்சனை உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மாணவர்களே படிக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடோடு செயல்படணும். ஆர்வத்தோடு பங்கு கொள்ளுங்கள். விளையாட்டு தொடர்பான விஷயங்கள் எனும் பொழுது கவனமாக இருக்கிறது நல்லது. ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணும். செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம், பணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்குங்க. சந்திர உரையில மாணவர்கள் படிக்கலாங்க. சுக்கிர உரையில பொன் பொருள் ஆபரண சேர்க்கைக்கு உகந்த ஒரு நாள். துலாம் ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அவரை தினந்தோறும் வணங்குங்கள். பஞ்சாங்கத்தை தினப்படியும் வணங்கி வருவது சிறப்பு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களே குழப்பங்கள் விலகுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பதற்றமான நாளாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களே புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் குணநலன்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கால்நடை தொடர்பான வியாபாரங்கள்ல லாபம் கூடுதலாக இருக்குங்க. வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அவ்வப்போது நிகழலாம். வேலையினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் வீட்டினுடைய அமைப்பை மாற்றிக்கொள்வீர்கள். வெளி விவகாரங்கள்ல கூடுதலான கவனம் செலுத்துவீர்கள். வீட்டினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்களை நீக்குவதற்குண்டான வழிமுறைகளை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க. பயணங்கள் செல்வது இது தொடர்பான எண்ணங்கள்லாம் கூடுதலாக காணப்படலாம். தொழில திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களையும் பெறுவீங்க. குழந்தைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதமாக ஒத்துழைப்போடு செயல்படுவீங்க. உழைப்பு நிறைந்த நாளாகத்தான் இருக்குங்க. ஒரு சில நேரங்கள்ல அமைதி இல்லாத ஒரு தன்மையா இருக்கும். மனக்குழப்பங்கள் மிகுதியாக காணப்படுங்க. சில வேலைகளை செய்வதாக இருந்தாலும் அதில் புரிதல் என்பது இருக்காது. மீண்டும் மீண்டும் தவறுகள் நடந்து கொண்டே இருக்குங்க. பிழைகள் ஏற்படலாம்.
ஆக விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மனநிலையில் இருக்கிறதுனால எதிலும் நிதானத்தோட தான் முடிவெடுக்கணும். பொறுமையாக இருந்தால் மட்டுமே வேலைகளை மிக எளிதாக உங்களால் புரிந்து கொள்ளவும் முடியும். அந்த வேலைகளை கையாளக்கூடிய விஷயங்கள் கூட எளிமையானதாக இருக்குங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல சலிப்பு காணப்படுங்க. கடந்த நாட்கள்ல எவ்வளவு வேலைகள் செய்தாலும் எந்த விதமான அலுப்பு இருக்காது, மன சலிப்பு இருக்காது. ஆனால் ஒரு குறைந்த அளவிலேயே வேலைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு மனநிலையில் சில மாற்றங்கள் உருவாக்குங்க. வேலைகள் அதிகமாக செய்வது போன்ற ஒரு உணர்வுகள் கூட ஏற்படலாங்க. குடும்பத்துல இயந்திரமான ஒரு வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். பெண்களுக்கு எப்பொழுதும் போல இல்லாமல் ஏதோ ஒரு விதமான பாரங்கள் அதிகமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு, வேலையில கட்டுப்பாடை இழந்து நீங்க காணப்படுவீங்க. எந்த வேலைகளை எப்படி செய்யணுங்கிற புரிதல்கள் என்பது குறைவாகத்தான் இருக்குங்க. ஆக வேலை தொழில் விஷயமாக உங்களுக்கு ஒரு 50% பலன்கள் தான் கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு ஆர்வங்கள் இருக்காது. ஏதோ ஒரு விதமான மனக்குழப்பத்துடனே வேலைகளை ஈடுபடுவீங்க. காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது புரிந்துணர்வு என்பது குறைவாகத்தான் காணப்படுங்க. சில நேரங்களில் கருத்து வேறுபாடான விஷயங்களை வெளிப்படுத்துவீங்க. அந்யுன்யம் குறைவாக இருக்கும். ஏதோ ஒரு விதமான காரணத்தின் மூலம் இருவருக்கும் உள்ளான ஒரு நட்பு ரீதியான பேச்சுவார்த்தைகள் கூட இருக்காது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வது என்பது மிக கடினமானதாக இருக்குங்க. அதே போலத்தான் திருமணமானவர்களுக்கும் கணவன் மனைவி கிடைக்கே சில கருத்து மோதல்கள் ஏற்பட்டு நீங்களாங்க. உங்களுடைய செயலை பற்றி உங்கள் கணவர் புரிந்து கொள்வது என்பது சிரமம்தான். அதே போல கணவன்மார்கள் உங்கள் மனைவியை புரிந்து கொள்வது என்பது சில நேரங்களில் கஷ்டமாகத்தான் இருக்கும். அவர்களுடைய போக்கு உங்களுக்கு சில வித்தியாசமாக இருக்கலாம், அல்லது பேச்சுவார்த்தைகளில் ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கும். அமைதி இல்லாத ஒரு தன்மையாக இருக்குங்க. வார்த்தைகளில் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து சென்றால் குடும்பத்தில் எந்த விதமான இன்னல்களும் இருக்காது. ஒருவருக்கொருவர் தவறாக புரிந்து கொண்டதுதான் இதற்கு காரணமாக இருக்கும். அடிப்படையில் பார்க்கும் பொழுது பயனற்ற விஷயங்களாக இருக்கும். எந்த விதத்திலுமே அந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகத்தை ஏற்படுத்தாது. இருந்தாலும் பாதகமான விஷயங்கள் என்னும் பொழுது அவற்றை விலக்கி வைப்பது நல்லது. பணப்புழக்கம் இன்றைய நாளில் சுமாராக இருக்குங்க. நீங்கள் நினைத்த அளவிற்கு அதிகமான பணவரவு என்பது சந்தேகம்தான். சேமிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை இழப்பீங்க. எனவே பணத்தை செலவு செய்யும் பொழுது ரொம்ப கவனமாகவும் விவேகத்தோட இருக்கணுங்க. ஒரு விலை பட்டியலை பார்த்த உடனேயே அது கையில் இருக்கக்கூடிய இருப்பை வைத்துதான் வாங்க வேண்டுமே தவிர ஆசையோ விருப்பத்திற்கோ முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், பொதுவாக கண்ணெரிச்சல் சம்பந்தமான பாதிப்புகள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஏற்படலாங்க. கண்களுக்கு தகுந்த ஒரு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. ஒரு சில நேரங்களில் அலர்ஜி சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படலாங்க. அதிகமாக கண்களை கசக்குவதோ அல்லது கண்ணில் வேறு ஏதாவது பொருட்களை நீங்கள் பயன்படுத்துவது கூடாது. மருத்துவ ஆலோசனைகள் இல்லாமல் கண் சம்பந்தமான சிகிச்சைகளை மேற்கொள்ளாதீர்கள், எச்சரிக்கை தேவை. ராசியின்படி மாணவர்களுக்கு புரிந்துணர்வு என்பது குறைவாகத்தான் இருக்குங்க. ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ள இயலாது. உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்குங்க. அதிகமான படிப்பின் மீதான சந்தேகங்கள் இருக்கும். ஒரு விதமான மனக்குழப்ப நிலையிலேயே நீங்கள் வகுப்பில் இருப்பீர்கள். ஆக மாணவர்களே, தியானங்கள், யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி செய்தால் நிச்சயமாக இந்த மனம் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து உங்களால் விடுபட முடியுங்க. ராசிக்கான சுபஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் சுபஹோரைகள். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிரஹோரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் உண்டாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. இன்றைய நாள் மிகவும் அனுகூலமான நாளாக இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். மனதில் நினைத்த காரியங்களை செய்யலாம். ஒப்பந்தங்கள் செய்யலாம். பேச்சுவார்த்தைகள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல முடிவுகள் கைக்கு கிடைக்கலாம். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இன்றைய நாள் மனதில் நம்பிக்கை அதிகமாகவே காணப்படுங்க. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களினுடைய தன்மைகளை உணர்ந்து கொண்டு விவேகத்துடனும் உற்சாகத்துடனும் செய்து முடிப்பீர்கள். தனுசராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வேலையில நல்ல பெயர் கிடைக்குங்க. நன்மதிப்பு உண்டாக்கும். தொழில் ரீதியாக கடின உழைப்பை வெளிப்படுத்தி திறமைகளோட காரியங்களை ஈடுபடுவீங்க. உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை கவரக்கூடிய விதமாகவும் நல்லதொரு பாராட்டுதல்களை பெறுவீர்கள். பலருமே உங்களுடைய செயலை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் அமையுங்க. மற்ற ஊழியர்களுடைய மனதை
சந்தோஷப்படுத்தக்கூடிய விதமாக குதூகலத்துடன் நீங்கள் பேசி மகிழ்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். அலுவலகத்தில் பழைய வேலைகளை மிக சீக்கிரமாக செய்து முடிப்பீர்கள். காலத்தையும் நேரத்தையும் கருதி சரியான நேரத்தில் முடிப்பதால் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்குங்க. அரசு சார்ந்த செயல்பாடுகளால ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுடைய படிப்புல இருந்துட்டு வந்த மந்த தன்மைகள்லாம் குறையுங்க. நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஆதரவு ஏற்படுங்க. வியாபாரங்கள்ல முன்னேற்றகரமான சூழல்கள்லாம் அமைய போகுது. கனிவு நிறைந்த நாளாக இருக்குங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைந்துவிடும். வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு சீக்கிரமாக நல்லதொரு நிலம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கலாங்க. எதிர்பார்த்திருந்த வாழ்க்கையின் தரம் உயரப்போகிறது. சொந்தமாக கடை வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்குங்க. வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் படிப்படியாக அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி கொண்டே செல்வீர்கள். தன வரவுகள் நிறைவாக இருக்குங்க. பணத்திற்கு எந்த விதங்களிலும் குறைபாடு இருக்காது. அதிகமாக பண வளர்ச்சி என்பது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுங்க. சிறப்பான ஒரு அணுகுமுறை, வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் நீங்கள் காட்டக்கூடிய கனிவான பேச்சுக்கள், அன்பு, இதன் காரணமாக வியாபாரம் சிறப்பாக நடக்கும். வேலையாட்களும் சரி, மற்ற நபர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் கூட உருவாக்குங்க. இயந்திரம் தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். புது நபர்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழலாங்க. அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் முன்னேறி கொண்டு செல்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையினுடனான பேச்சு மகிழ்ச்சி உண்டு பண்ணுங்க. இருவருக்கும் உண்டான ஒரு அந்யுன்யம் அதிகரிக்கும். பாசம் பிறகும். ஒரு குடும்பத்திற்கு ஸ்திரமான ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதாவது நிலையாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்கள் துணையுடன் நல்ல ஒரு உணர்வை வெளிப்படுத்துவீங்க. எப்பொழுதும் இது போல வாழ வேண்டும் என்கிற எண்ண அலைகளோடு இருப்பீர்கள். அன்பு பாராட்டக்கூடிய நிலைகளும் நீங்கள் பராமரிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே சிறப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த செயல்பாடுகளை விட எதிர்பார்க்காமல் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு பணத்தினுடைய தன்மைகளை உணர்ந்து மிக சிக்கனமாக செலவு செய்வீர்கள். பணத்தை சேமிப்பதற்கு அதிக நிலைகளில் வாய்ப்புகள் இருக்கு. சனிக்கிழமை தினம் என்பதால் பொன்பொருள் நகை வாங்கலாம், ஆடைகளை சேர்க்கலாம். அதாவது வீட்டுக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வீட்டை அலங்கரிக்கக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். இன்றைய நாள் பணத்தை சேமிக்கக்கூடிய நிலையும் பிற்காலத்தில் உதவும் என்கிற மன அமைப்போடு காணப்படுவீர்கள். ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிகவும் சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. காதலர்களுக்கு உங்கள் துணையினுடனான அணுகுமுறை சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு விஷயங்களை வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் உண்டான பேச்சுவார்த்தைகள் சிறப்பாகவே காணப்படும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்குங்க. குடும்பத்தில் பெரியவர்களுடைய அனுகிரகம், அனுசரணையான பேச்சுக்கள், அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதம் உங்களுக்கு இன்னும் நல்ல உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நல்லதொரு ஆற்றலையும் அதிகப்படுத்துங்க. உங்களிடம் நல்ல திறமைகள் வெளிப்படுங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உறுதித்தன்மை இருக்கும். தைரியத்தினுடைய அடிப்படை காரணமாக ஆரோக்கியம் அற்புதமாக இருக்குங்க. ராசிக்கான சுபஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை தரும். குரு உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. அரசு சம்பந்தமான செயல்களுக்கும் ஏற்றது. சுக்கிர உரையில் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. புதன் உரையில் மாணவர்கள் படிக்கலாங்க. செவ்வாய் மற்றும் குரு உரையில் தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுத்தால் நன்மைகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களை, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுக்குண்டான அதிபதியாக சிவபெருமான் இருக்கிறார். ஆக நீங்கள் வணங்கினால் நிச்சயமாக நல்ல பலன் உண்டு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். கலகலப்பாக செயல்படுவீர்கள். நினைத்ததை யாவையும் முடித்து வைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரக்காரர்களே, மந்தத்தன்மைகள்லாம் குறையுங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எண்ணிய காரியத்தில் வெற்றியும் உண்டாக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையினுடைய தரத்தை முன்னேற்றிக் கொண்டு செல்வீர்கள். முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, தகவல் தொடர்பு துறைகள் இருக்கிறவங்களுக்கும் இணையம் சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் உண்டாக்குங்க. வேலை நிமித்தமாக எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வுகள் கிடைக்கலாம். தேடல் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய நிலையும், ஒரு சிலருக்கு வருமான உயர்வு கூட இடமாற்றங்களும் நிகழலாங்க. ஆக பொதுவாக சாதகமான அமைப்புகள் ஏற்பட்டாலும் சில சங்கடங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. ஆக எதிலும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள். எதிர்பார்த்த சில காரியங்கள்லாம் அலைச்சல்களுக்கு பிறகுதான் நடக்குங்க. முதலிலேயே காரியங்கள் கைகூடி வர வேண்டுமானால் அது சந்தேகம்தான்.
இந்த நாள்ல புதிய அனுபவங்கள் ஏற்படுங்க. வெளியிடங்களுக்கு போகக்கூடியவர்களுக்கு தோல்விகளும் உண்டாகலாம். சில நேரங்கள்ல தோல்விகளை சந்தித்தாலும் அதனால ஏதாவது ஒரு விதமான ஆதாயமும் கிடைக்க பெறுவீர்கள். புதிய அனுபவங்கள் உண்டாக்குங்க. முயற்சிகள்ல மாற்றங்கள் ஏற்படலாம். கலை சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு லாபகரமான வாய்ப்புகள் உண்டு. எண்ணங்கள் அழகாக இருக்கும். கற்பனை திறன் பெற்றவர்களாகவும் காணப்படுவீர்கள். வங்கி பரிவர்த்தனைகளில் மட்டும் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணுங்க. பணத்தை பிறரிடம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது கையெழுத்திட்டு பணத்தை கொடுப்பதோ அல்லது தங்க நகை கடன் சம்பந்தமான விஷயங்களுக்காக வங்கியை நாடக்கூடியவர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கணிதம் தொடர்பான படிப்பு துறைகள் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாங்க. ஆக மாணவர்கள் கணிதம் தொடர்பாக படிக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அலுவலகத்தில் கணக்காளர்களாக பணிபுரிபவர்கள், கணக்கு எழுத்தர்கள் இவர்களும் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சாதகமான நாள் என்று சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒரு விதமான சரிவும் இருக்குங்க. ஏற்ற இறக்கமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். அனுபவங்கள் என்பது அதிகமாகவே தோன்றும். சில சமயங்கள்ல நீங்க கட்டுப்பாட்டை இழப்பீங்க. அதாவது உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைக்கும் சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கு கோபம் ஏற்படலாங்க. ஆக இந்த நாளில் மனநிலையில் சில மாற்றங்கள் உண்டாக்கும். மதிப்புமிக்க சில வாய்ப்புகளை இழப்பீங்க. இதன் காரணமாக மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதும் யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனமாகவும் நிதானத்தோடு கேட்பது நல்லது. ஆக எதிலும் அவசரப்படாதீர்கள். உங்களுடைய தன்னிச்சையான சில முடிவுகள் சில தொந்தரவுகளை ஏற்படுத்திவிடும். ஆக பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடந்து கொள்வது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு வெளியிடங்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு சில மன உளைச்சல்கள் ஏற்படலாங்க. பயண நேரம் என்பது அதிகமாக இருப்பது போன்ற நிலையும் எடுத்த உடனேயே நடக்க வேண்டிய காரியங்கள் கூட சில இழுபறிகளுக்கு பிறகுதான் நடக்குங்க. உங்களுடைய கவனக்குறைவு காரணமாக வேலைகளில் தவறுகளும் ஏற்படலாம். ஆக மகர ராசி அன்பர்கள் திட்டமிட்டு சரியாக செய்ய வேண்டும். மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுங்க. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் கவனம் செலுத்துறதும், மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பிராணாயாமம் செய்யறது, மூச்சு பயிற்சிகள் ஈடுபடுவது, இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது மனநிலையில் குழப்பங்கள் இருக்காதுங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் துணையோட நேர்மையாக நடந்துக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அவர்களிடம் ஏதோ ஒரு விதமான விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும். நடப்பது வேறொன்றாக இருக்குங்க, சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறொன்றாக இருக்கும். ஆக அவர்களிடம் நேர்மையான ஒரு அணுகுமுறைங்கிறது இன்னைக்கு இருக்காது. சில விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாங்க. இதனால உங்கள் உறவுக்குள்ள சில நல்லிணக்கம் இருக்காது, குறைந்துதான் காணப்படுங்க. நம்பிக்கை இழப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, திருமணமானவர்கள் கூட உங்களுடைய குடும்ப நபர்களிடம் பேசும் பொழுது கவனமாக இருக்கணும். உங்களுடைய துணையுடன் பேசும் பொழுதும் சரி, வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருங்கள். தேவையில்லாமல் எந்த விதமான பிரச்சனைகளிலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். உண்மையாக நடப்பதற்கு முயற்சி செய்தால் நன்மைகள் உண்டு. இன்றைய நாள் செலவுகள் சற்று அதிகமாகவே காணப்படுங்க. உங்களுக்கு இது மனக்கவலைகளை ஏற்படுத்தும். கையில் இருக்கக்கூடிய பணம் கரைந்து கொண்டே இருந்தால் எதிர்காலத்திற்கு என்ன செய்வது என்கிற மன வருத்தமும் ஏற்படலாம். அதற்கு முன்னதாக, செலவு செய்வதற்கு முன்னதாக சிக்கனமான விஷயங்களில் மட்டும் ஈடுபடணும். ஆடம்பரத்தை கைவிட வேண்டியது நல்லது. திட்டமிட்டு பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டிய நாள். ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது பதட்டம் இருக்குங்க. பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். ஆக ஏதோ ஒரு விதமான பரபரப்போடு காணப்படுவீங்க. கை கால் வலி, தொடை வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தியானம் மேற்கொண்டால் நல்ல மனநலமும் பெறுவீர்கள். உடல் நலமும் நன்றாக இருக்குங்க. நன்றாக சிந்தித்தும் செயல்படுவீர்கள். ஆக நீங்கள் செய்யக்கூடிய தியானத்தின் மூலம் பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாகவே நடக்குங்க. வங்கி தொடர்பான பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமாக செயல்படுறது நல்லது. சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாம் பண ரீதியாகவோ கணக்கு வழக்கு அமைப்பின்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழிலாகட்டும், வியாபாரத்திலும் சரி, வர்த்தகம் தொடர்பான விஷயங்களில் கூட கணக்கு சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. நண்பர்களுடைய நட்பு மன ஆறுதலை உண்டு பண்ணும். அதிகமாக நட்புகளோடு இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை ஏற்படுத்துங்க. சுக்கிர உரையில சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது. சொத்துக்கள் வாங்குவது, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமாகவும் கல்வி சம்பந்தமாக புதன் ஓரை ஏற்றது. தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு செவ்வாயும் சுக்கிர ஓரை உத்தமம்.
குடும்பம் சார்பாக திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய விஷயங்கள், வங்கியில் செய்யக்கூடிய சில முதலீடுகள், இது தொடர்பாக நல்ல பேச்சுவார்த்தைகள் அனைத்தையுமே புதன் ஓரையில் செய்தால் அற்புதமான பலன்களை பெறுவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே ஆதாயம் உண்டாக்குங்க. அதற்காக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் செயல்களில் ஈடுபடுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை மாற்றங்கள் பிறக்குங்க. இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இடமாற்றமோ அல்லது வேலைகளில் மாற்றமோ ஒரு விதமான மாற்றங்கள் உண்டாகலாங்க. அவட்டம் நட்சத்திரக்காரர்களை விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நவகிரக வழிபாடு அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாமல் வீண் விரயங்கள் செய்யாதீர்கள். வீட்டில் தண்ணீர் பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்வது நல்லது. தண்ணீர் எந்த அளவிற்கு அதிகமாக செலவாகிறதோ அதே போல பணமும் செலவாக்கும் என்பார்கள். ஆக தண்ணீரினுடைய பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள். சிக்கனமாக இருந்தால் செலவுகளை நீங்கள் ஓரளவிற்கு கட்டுப்படுத்த முடியுங்க. எதிர்பாராத விதமாக சில பயணங்கள் கைகூடி வரலாம். இன்றைய நாள் பதட்டம் காணப்படுங்க. பரபரப்போடு இருப்பீங்க. சில வேலைகளில் என்ன செய்வது என்று தெரியாமல் சில புரிதல்களும் இல்லாமல் காணப்படலாங்க. இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள், கஷ்டங்களிலிருந்து விலகுவதற்கு தியானங்களை மேற்கொண்டால் சரியாக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். இதன் மூலம் நல்ல மன அமைதியும் மன ஆறுதலும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த நாளில் எதிர்பாராத வகையில் சில வேலைகளை அதிகமாக செய்வது போன்ற சூழ்நிலைகளும் உருவாகலாம். எண்ணிய காரியங்கள் முடிப்பதற்குள் உங்களுக்கு உடலில் சோர்வுகள் காணப்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையலாங்க. குழப்பமான ஒரு மனநிலை உங்களுடைய உறவுகளில் நல்லிணக்கத்தை பாதிக்கும். எனவே கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். இதனால் இருவரிடையே சில மோதல்கள் காணப்படலாங்க. பாதுகாப்பாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். வேலையில மந்த தன்மையாகத்தான் காணப்படும். கும்பராசி என்பர்களே, நினைத்தது போன்ற வேலைகள் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. ஏதோ ஒரு விதமான பின்னடைவு ஏற்படலாம். ஆக வேலைகளினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் தரத்தை நிர்ணயித்து செய்ய வேண்டும். அதிக வேலைகள் காரணமாக குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க முடியாமல் போகலாம். எந்த சிக்கலும் இல்லாமல் இருப்பதற்கு வேலையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை அறிந்து கொள்வது, சிந்தித்து செயல்படுத்துவது, தெரியாத விஷயங்களை பிறரிடம் கேட்டு செய்தாலும் தவறில்லை. சில நேரங்களில் பிழைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக நல்ல காரியங்களை செய்வதற்கு முன்னால் இறை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை உண்டாக்கித்தரும். குழப்பமான மனநிலையிலிருந்து விடுபடுவதற்கு பூங்காக்களுக்கு சிறிது தூரம் சென்று வரலாம். நடைபயிற்சி மேற்கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருப்பதை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்வதால் எதிலும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் நண்பர்களிடம் பேசும் பொழுது கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையும் கோபமாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் முன்னான மனக்கசப்புகள் அதிகரிக்கலாங்க. ஏற்கனவே இருந்த இடைவெளி இன்னும் அதிகமாக கூடிய நிலையும் இருக்கிறது. ஆக பிறரிடம் பேசும் பொழுது வார்த்தைகளை குறைத்துக் கொள்வது, கனிவாக பேசுவது, இது போன்ற விஷயங்களை கடைபிடியுங்கள். இதனால் இருவருக்கிடையே மன ஒற்றுமை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிக பாரங்களை தாங்க வேண்டியிருக்கும். குடும்ப பொறுப்புகளை சமாளிப்பதற்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். கும்பராசி அன்பர்களை, நிதி நிலைமை சுமாராகத்தான் இருக்கிறது. அதிகமான விருப்பங்களை தவிர்த்து விடுங்கள். ஆசைகளை ஒதுக்கி வைப்பது நல்லது. கூடுமான வரையில் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து இந்த நாளை நகர்த்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். வியாபாரத்தில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்களாங்க. ஒரு புத்துணர்ச்சி என்பது இருக்காது. செய்யக்கூடிய காரியங்களில் பின்னடைவு ஏற்படலாம். காலதாமதங்கள் இருக்கலாம். ஆக பணத்தை முதலீடு செய்துவிட்டு பிறகு கவலைப்படாதீர்கள். மன மகிழ்வோடு இருப்பதற்கு நவகிரக வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதிலும் சனிக்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். இந்த நாளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருவேளை உணவாவது குடிப்பதற்கு தண்ணீரோடு சேர்த்து வாங்கி கொடுத்து பாருங்கள். ஏதோ ஒரு விதமாக வரக்கூடிய பிரச்சனைகள் கூட தானாக மறைந்துவிடும். இதனால் உங்களுக்கு கடன் தொல்லைகள் குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. சில சுமைகளும் நீங்கிவிடுங்க. உங்களுடைய பாரத்தை மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக புது நபர்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். ஆக எவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருந்தாலும் அவற்றை சீராக்க முடிப்பதற்குண்டான கால சூழ்நிலைகள் ஏற்படும். அதுவரையில் பொறுமையாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். அதிக உழைப்பு உங்களுக்கு மனச்சோர்வை ஏற்படுத்தி விடுங்க. கால்வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கும்பராசி அன்பர்களுக்கு வாதம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படுங்க. முடிந்த வரையில் கால் சம்பந்தமாக
எதிராக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் சிந்தனையின் போக்கில மாற்றங்கள் ஏற்படுங்க. சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். தன வரவுகள் கிடைத்தாலும் அவற்றை பத்திரப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வியாபார வேலைகளில் தடைப்பட்டு வந்த சில காரியங்கள் முடிப்பதற்கு முயற்சியும் எடுப்பீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு பெருக்குங்க. குழப்பமான மனநிலை இருக்கும் பொழுது யாரிடத்தில் என்ன பேசுவது என்று புரியாமல் காதலர்களுக்கு மனக்குழப்பங்கள் உண்டாகலாங்க. இதனால் இருவருக்கிடையே கருத்து வேறுபாடான விஷயங்கள் ஏற்படும். ஆக காதலர்கள் மிகவும் பொறுமையாக இருந்து இந்த நாளை நகர்த்துவது நல்லது. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பில் ஒரு அதீத கவனம் இருக்காது. சில நேரங்களில் சோர்வுகள் இருக்குங்க. மன சஞ்சலத்தோடு காணப்படுவீங்க. தியானங்கள், யோகாசன பயிற்சிகளை ஈடுபடுங்கள். படிப்பதற்கு முன் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா எனும் மந்திரத்தை உச்சரிக்க நல்ல பலன்களை பெறுவீர்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் இவற்றிற்கு புதன் ஓரை சிறந்தது. தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரையும், குடும்பம் சார்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரை மிக மிக நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அவட்டம் நட்சத்திரக்காரர்களை பயணங்கள் கைகூடி வரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை மாற்றங்கள் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். மீனராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான தேடல்கள் ஏற்படலாம். வியாபார வேலைகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும். எளிதாக்க முடியும்னு நினைச்ச சில காரியங்கள் எதிர்பார்த்தபடி இல்லாமல் சில காரியங்கள் காலதாமதமாகத்தான் நிறைவு பெறும். அதுவரையில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அவசரம் காட்டாதீர்கள். வேகத்தினுடைய அளவை குறைத்துக் கொள்வது நல்லது. வேகத்தை விட விவேகம்தான் நல்லது. ஆக பயண நேரங்களிலும் கூட வண்டி வாகன சமயத்திலும் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். முடிந்த வரையில் சிந்தித்து செயல்பட்டால் நல்லது. அவசரப்படாதீர்கள். மனதில் பட்ட விஷயங்களை அப்படியே செய்யாமல் ஒரு நிமிடமாவது சிந்தித்து செயல்பட்டால் நல்ல நன்மைகளை பெற முடியும். இன்று அமைதியான மனநிலை என்பது காணப்படாது. குறிப்பாக குழப்பங்கள் இருக்குங்க. எந்த வேலைகளை எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. பாதுகாப்பில்லாத ஒரு தன்மை உணர்வு உங்களுக்கு இருக்குங்க. தன்னம்பிக்கை இல்லாததான் இதற்கு ஒரு காரணமாக இருக்கும். ஆக எல்லா விதமான நன்மைகளும் உங்களிடமே இருக்கிறது என்பதை நம்புங்கள். இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உணர்வோடு செயல்பட்டால் உங்கள் மீதான தன்னம்பிக்கை தானாகவே உயரக்கூடும். பாதகமான விளைவுகள் ஏற்படும் என்று மனதில் எண்ணுவீர்கள். ஆக எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. இறை நம்பிக்கை கொள்ளுங்கள். சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. மீனராசி அன்பர்களே, முடிந்த வரையில் காலை அல்லது மாலை நேரத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது. ஸ்ரீ ஆஞ்சநேயரை 9 முறை வழிபட நவகிரகங்களை வழிபட்ட பலன் உண்டாக்கும். ஆன்ம பலம், மனோபலம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், சகல விதமான எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு மூலமாக பெறுவீர்கள். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சுந்தர காண்டம் போன்ற ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய திருநாமங்களை வாசிப்பதாலும் ஜபிப்பதாலும் பாராயணம் செய்வதாலும் நல்ல பலன்களை பெற முடியுங்க. வேலை விதமாக பார்க்கும் பொழுது இன்றைய நாள் சிறப்பான வளர்ச்சி ஏற்படாது. மந்தமான தன்மை இருக்குங்க. சில நேரங்களில் வேலை செய்வது என்பதை பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கலாம். கடமைக்காக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எந்த விதத்திலும் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. ஒரு ஆர்வமற்ற தன்மையாகவே காணப்படுவீங்க. மற்றவர்களுடைய பார்வையில் நீங்கள் குழப்பவாதியாக தோன்றலாம். ஆக மீனராசி அன்பர்களே, தொழில் ரீதியாகவும் சில வேலைகளை திட்டமிட்டுதான் செய்தாக வேண்டும். கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியம். இல்லையெனில் நீங்கள் நினைத்த மாதிரியான வெற்றிகள் கிடைக்காது. ஆக லட்சிய நோக்கோடு ஒன்றை பிடித்தாலும் உறுதியாக பிடிக்க வேண்டும் என்பார்கள். எந்த வேலைகளில் செய்கிறீங்களோ அந்த காரியத்தில் முழு ஈடுபாடோடு செய்தால் நல்ல பலனும் வெற்றியும் உண்டாகுங்க. திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையினுடனான பேச்சுவார்த்தைகளில் சில சங்கடங்கள் உருவாகலாங்க. நல்லதொரு நல்லுறவை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். அவர்கள் உங்களுக்கு எதிராக பேசினாலும் சரி அல்லது சங்கடமான விஷயங்களை வெளிப்படுத்தினாலும் அதை பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்பத்தில் 1000 கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் இருவருக்குள்ளும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வெளி நபர்களிடம் கொண்டு செல்லாதீர்கள். நட்பான ஒரு அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது. நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தி அவரை மகிழச் செய்யுங்கள். ஆக மீனராசி என்பர்களை திருமணமானவர்களுக்கும் காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் சில நேரங்களில் மனக்கசப்பை ஏற்படுத்திவிடும். உறவு முறிவதற்குண்டான வகையில வார்த்தைகள் கடுமையானதாகவே இருக்கலாம். ஆக சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு பேசுவது நல்லது. கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் இருவருக்கும் உண்டான ஒரு அன்பு பரிமாற்றம் என்பது நன்றாகவே இருக்குங்க. பொறுமையும் நிதானத்தோடு வெளிப்படுத்த வேண்டும். பணம் சம்பந்தமாக நீங்கள் பெரிய முதலீடு செய்யறதுக்கு திட்டமிடுவீங்க. ஆனா அதற்குண்டான நாள் அல்ல. பண இழப்புகள் தான் ஏற்படும். முதலீடு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுபவர்கள் மிகுந்த ஒரு
நிபுணத்துவம் பெற்றவர்கள், வீட்டில் பெரியவர்கள், அனுபவசாலிகளிடம் பேசி ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது. மனதில் புதுவிதமான எண்ணங்கள் அலைமோதுங்க. வியாபார வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீங்க. நெருக்கமானவர்களிடம் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோக வேலைகளில் நிதானத்தோட செயல்படணுங்க. இன்னல்கள் விளக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. உங்களுடனான பேச்சுவார்த்தைகளில் ஒரு சுமூகமான எட்டுவதற்கு மற்றவர்கள் சிரமப்படுவார்கள். ஆக பேசக்கூடிய நேரத்தை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நீங்கள் பெரிய நிலைக்கு உயர்வதற்கு கடுமையாக போராட வேண்டியிருக்குங்க. பண விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருக்கணும். கடன்களை கொடுப்பதோ வாங்குவதோ கூடாது. சில நேரங்களில் கடுமையான திட்டத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் காணப்படாது. முட்டி மற்றும் கால்வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முறையான சிகிச்சை மேற்கொள்வது சிறந்தது. மீனராசி அன்பர்களே, ராசிப்படி மாணவர்கள் பொறுமையும் நிதானத்தோடு முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம். ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குறிப்பாக குரு ஓரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள், சொத்து வாங்குவது விற்பது தொடர்பாக அரசு சார்ந்த செயல்களுக்கு நல்லது. பணம் சார்பாக சுக்கிர ஓரையும், கல்வி சம்பந்தமாக புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஓரை உத்தமம். மிகவும் நன்மையான ஒரு ஹோரைகள் என்றால் அவை உங்களுடைய ராசிக்கு குரு ஓரைதான். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை காலதாமதமான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை நிதானமாக செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. இறை வழிபாடு செய்யுங்கள். நவகிரக வழிபாடு மேற்கொண்டால் நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி சுக்கிரன் ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.